இன்னைக்கு நான் தான்டா வெண்ணு. நான் மேல பாரு சன்னி. இன்னைக்கு மேல வர மூன்றா இது. நீ தோத்துறாரு. விஷ்ணு தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். நீங்க வந்து இன்னொரு பண்ணு போயிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆளா சாமி பண்ணு நல்லா தானே சாப்பிட்டா அப்பயே சோகமா உட்காந்துருக்க. எனக்கு தெரியாது மச்சான், நான் கேம்ல ஜெயிச்சேன். எனக்கு பண்ணு வேணாம், வேற ஏதாவது வாங்கி கொடு. எனக்கு இப்போ வேணும். எனக்கு ஒண்ணு வேணுமா? பண்ணு கேம் வச்சா பண்ணுல ஜெயிச்சா அதனால வாங்கி தரேன். பண்ணு தான் வாங்கி தரேன். ஆல்ரெடி ஒரு பண்ணு சாப்பிட்டதே கிறுக்கலாகுது எனக்கு. இப்போ பண்ணு தான் வேற என்ன வேணா வாங்கி கொடு. எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. வேற என்ன வேணும்? அங்கே பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்குது, அங்கே போகலாமா? ஐஸ்கிரீம் கடையே பார்த்துட்டானுங்க. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் நீங்க. அதான் அதுக்கோசம் என்ன போய் தொலைங்க ஐஸ்கிரீம் கடைக்கு வா. ஐஸ் சாப்பிட போகலாம் மச்சான். ரன்னருக்கு எடி செருப்பண்ணா விளையாடதே 2 பேர் தான். இதுல வின்னருக்கு ஒன்று கொடுக்கணுமா ரன்னருக்கு ஒரு கொடுக்கணுமா? ஆக்சுவலா பேசிக்கலி இது ஹோம் பேஸ்ட் ப்ராடக்ட்ங்க. வீட்ல இருந்து செஞ்சு தயாரிக்கிறது தான். உங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரசமல்லா இருக்கு, மேங்கோ இருக்கு, ஜாக் ஃப்ரூட் இருக்கு, லிச்சி இருக்கு, சிக்கு இருக்கு, ப்ளூபெரி இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது தவிர வந்து ஜாக் ஃப்ரூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா பலாப்பழம் கிடைக்கும். ஒரிஜினல் ஃபிளேவர்ஸ், அந்த ஃபிளேவர்ஸ் நிறைய இருக்கும். அண்ணன் பெரிய லிஸ்டா போட்டு போறாரு. எல்லாம் எவ்வளவு நேரம் கடை இருக்கும்? கடை இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரேசா ஸ்கூல்ல 5:30 to 9:30 வரைக்கும் இங்க இருப்பேன். 5:30 to 9:30. இதுக்கு அப்புறமா வந்து குரோம்பேட்ல பாலாஜி பவன், சேலம் மாரார் பிரியாணி பக்கத்துல 9:30 to 12:30 அங்க இருப்பேன். 9:30 to 12:30. அடேங்கப்பா. அண்ணா வந்து கிட்டத்தட்ட வந்து 2 ஷிஃப்டா பார்த்துட்டு இருக்காரு. நீங்க வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு இங்க வந்தீங்கன்னா ஒரு 9:30 வரைக்கும் இங்க இருப்பாரு. தெரேசா ஸ்கூல் ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க. என்னன்னா அன்னைக்கிட்ட இல்லாத ஃப்ளேவரே கிடையாது. கிட்டத்தட்ட பக்காவான ஃப்ளேவர் எல்லாமே வச்சிருக்காங்க. லிச்சிலாம் இருக்கு. லிச்சிலாம் ஒரு சில இடத்துல கிடைக்காது, மோஸ்ட்லி இங்க இருக்கு. கண்டிப்பா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? மஸ்ட் விசிட். இப்போ எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்றோம். ரொம்ப கேம்ல வந்து ஜெயிச்சதுக்காக தம்பிக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பரிசா தரோம். ஆமா ரோடு ஐஸ் வாங்கி ரன்னர் அண்டால வாங்கி தருவா. வேற ரன்னருக்கு பிரைஸ் வேணுமா? சரி என்ன பண்றது, கூட பழகி தோங்கிறான். வாங்கி தொலை. எனக்கு வந்து லிச்சி வேணும். லிச்சின்னு கேக்குறான். லிச்சி என்ன ஃப்ளேவர் மட்டும் வந்து கேக்குறேன். பதில் சொல்லாடி. அது சொல்லிட்டு நீ சாப்பிட்றா. கொடுக்காதா அவனுக்கு ஐஸ். ஐஸ் அவ்வளோதான். லிச்சினா என்ன ஃப்ளேவர்? மீனிங் நீங்களே கூகுள்ல போட்டு பாருங்க. அவ்வளோதான். அண்ணன்கிட்டே கேட்கலாம் என்ன ஃப்ளேவர் சொல்றாரு. ஃப்ரூட்ஸ் சாம்பா. இது வந்து இங்கே யாமோதீன் பிரியாணிலாம் இந்த சைடு சாப்பிட வந்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டீங்கன்னா ஃபைனல் டிச்சா இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம் தாராளமாக. ஏங்க பன்னீர் மாரி இருக்குங்க. பண்ணு வாங்கி கொடுத்து தெரியுமா? அந்த பண்ணு உள்ள போயிட்டு பண்ணு வின்னு கொஞ்ச நேரம் பேசியிருந்தோம்ல, அதனால கொஞ்சம் லூஸ் ஆகிட்டான் அவன். அதனால நீங்கள் கண்டுக்காதீங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு? கிற்கெல்லாம் இருக்கு. ஐஸ்கிரீம் மாதிரி லிச்சி எனக்கு சரியான சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் நல்லா இருக்கு. மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஃபேவரட் ஃப்ளேவரும் வந்து லிச்சி தான். பர்ஃப்யூமும் லிச்சி தான் யூஸ் பண்ணுவேன். செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி ஓகே. ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீமும் பண்ணும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நண்பா உங்களுக்கு? நண்பா இரு நண்பா, போயிட்டு வரேன். பண்ணு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துறேன். வயிறு ஒரு மாதிரி கலக்குது. நண்பா நான் ஆல்ரெடி பாதி போயிட்டு அமுகு டுமுகு அமால் டுமால்